வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ சீரீஸ். இது வந்து ஒரு லைவ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் சீரீஸ். இதை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். பட் ஃப்ரெஷ்ஷாக $100 ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை $1000 வரைக்கும் க்ரோ பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் நான் சில அப்ஜெக்டிவ் வச்சுருக்கேன். அது என்னென்னா, இது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கணும், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் மெயினாக. அதுக்கப்புறமேலு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்டாப் லாஸ், ஆவரேஜிங், இது மாதிரி என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறேன் எல்லா ட்ரேட்லேயும். அப்புறம் எமோஷனல் டிசிப்ளின், ஒரு லாஸ் ஆனால் எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் பியூராக டெக்னிக்கல் அனாலிசிஸ், எல்லா ட்ரேடுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க போகிறேன். அப்புறமேல் இந்த சீரீஸில் $100 வந்து $1000 க்ரோ பண்ண போகிறோம். ஆனால் ஒவ்வொரு வீடியோலையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ஸோ இதில் மெயினான எனக்கு ரூல் செட் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, மேக்ஸிமம் 12x லெவரேஜ் மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வீடியோவுக்கு 4 ட்ரேட் தான் எடுக்கணும். அதே மாதிரி பியூர்லி எஜுகேஷ்னலாக இருக்கணும். ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு தான் நான் அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி பெட்டராக அந்த வீடியோ டெலிவரி பண்ணலான்னு சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் டேஷ்போர்டில் இருக்கோம். $100 நம்ம வாலெட்டில் இருக்குது. ஸோ அந்த $100 வச்சு மட்டும் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். எவ்வளோ பில்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். 4 ட்ரேட்ஸ் தான் நான் ஒரு வீடியோக்கு எடுக்க போகிறேன். அந்த 4 ட்ரேடில் எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சார்ட்ஸ் போகிறேன். ஸோ ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஃபஸ்ட்டு டெய்லியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் அப்படியே அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து டெய்லியிலிருந்து பார்க்குறேன். டெய்லியில் பார்த்தோன்னே நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, ஒரு டைவர்ஜன்ஸ் நோட் பண்ணுறேன். ஹையர் ஹை ப்ரைஸில் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே லோவர் லோ ஆசிலேட்டரில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கிளியராக ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுனா ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு குயிக் ஸ்கேல்ப் மட்டும் பண்ணலாம். அதனால் நான் 6 hours போயிட்டு அப்படியே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டு அப்படியே ஒரு டைம் ஃப்ரேமாக பின்னாடி போகலாம். ஏன்னா பின்னாடி போய் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ 4 hours, 2 hours, இங்கே 2 hoursல சப்போர்ட் வரைஞ்சிக்கிறேன். இதெல்லாம் மைனர் சப்போர்ட் மாதிரி. ஸோ அதனால் நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா ஒரு லாங் எடுத்துருக்கலாம் இங்கே இந்த சப்போர்ட் லைனில். பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டில் பார்த்தோன்னா எங்கே வந்து 0.5 0.61 இருக்குன்னு பார்க்க போகிறேன். 0.5 வந்து புல் பேக், 0.61 வந்து ஒரு டீப்பஸ்ட் புல் பேக். இது 2 லைன் மட்டும் பாருங்கள், மற்ற லைன்லாம் பார்க்காதீங்க. நான் வேணால் ரிமூவ் பண்ணுறேன், பட் இப்படியே இருக்கட்டும் டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ வந்து நான் அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்க போகிறேன். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு கிளியராக தெரியும் எங்கேருந்து எடுக்கலான்ட்டு. ஸோ நான் அதே மாதிரி வந்து ஃபியூரி இண்டிகேட்டர்லேயும் போய் பார்க்குறேன், வேறு எங்கேயா டைவர்ஜன்ஸ் இருக்கான்ட்டு. 5 minutes இருக்குது. பட் 5 minutes வந்து நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க முடியாது. பட் ஆனாலும் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு ஷார்ட் எடுக்கிறேன். ஸோ 50% தான் எடுக்கிறேன், ஃபுல் பொசிஷன் யூஸ் பண்ணல. நல்லா பாருங்கள், $100ல் $50 தான் யூஸ் பண்ணுறேன். $50 யூஸ் பண்ணுவோம். மீதி $50 வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்காக வச்சுப்போம். ஒருவேளை இன்னும் ஒரு ஹையர் லெவலில் போய் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணி அட்லீஸ்ட் பிரேக் ஈவனாச்சும் பண்ணிக்கலாம், லாஸ் இல்லாமல். ஸோ ஆர்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்க்குறேன். ஏன்னா பார்த்து நம்ம இப்போயே ட்ரா பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு செட்டப் கிளியர் ஆகிடும். ஸோ இதை வந்து ஒரு சப்போர்ட் லைனாக எடுக்காமல் சப்போர்ட் ஏரியாவாக வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். அதே லைனை டச் பண்ணுங்கிறது இல்லை. ஸோ அதை ஒரு ஏரியாவை நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டவுன் வர்ஸ் தான் வருது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடை வந்து நான் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு ஸ்கேல்ப்பாக எடுக்கிறோம், அந்த ஒரு ரீசன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுனால நான் அதை ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. $50 போட்டிருக்கோம். ஒரு $2.5 $3 வந்துச்சுன்னா போதும். அதுவும் அதிகம் தான். ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் வந்து அது உங்களுக்கு நம்மளோட $100லேயே வந்து 3%, இதில் வந்து ஆல்மோஸ்ட் 7%. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி 40 minutes மேலே ஆயிடுச்சு. பட் ஆனாலுமே வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. கண்டிப்பாக ஆகும். மேபி அது ஸ்விங் ட்ரேடாக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல்ப் தான் இன்டென்ட் பண்ணோம். ஸோ ஸ்கேல்ப்லேயே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ $2.5 ப்ராஃபிட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஓப்பன் பண்ணலேருந்து ஆல்மோஸ்ட் 40 minutes ஆகிருக்கு.
ஸோ இந்த $2.5 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடில் எடுத்திருக்கோம். நாம் இந்த சீரீஸில் எடுக்கிற எல்லா ட்ரேடுமே வந்து ஒரு எக்ஸலில் எழுதிக்கலாம், ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் மாதிரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பிடிசி பேரில் எடுத்தோம். ஷார்ட்டு 28,344 நினைக்கிறேன் என்ட்ரி, அங்கே இது பண்ணோம். பொசிஷன் வேல்யூ வந்து 595, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 28,214. நம்ம ஃபீ பே பண்ணது வந்து 0.24, ஓவரால் ப்ராஃபிட் வந்து 2.957. ஸோ அது ஃபீ போக மீதி தான் நம்ம ப்ராஃபிட்டு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் எடுத்தோம். பட் அது இல்லாமல் நான் ஒரு ட்ரெண்ட் லைனில் கான்ஃப்ளூன்ஸும் பார்த்தேன். நான் அதை வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்ஸ் போகலாம். நாம் ட்ரேட் பண்ண அதே பேர் 15 மினிட்ஸில் நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம ட்ரேட் பண்ண ஏரியா விட்டுருங்க. இப்போ வந்து நான் எப்படி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன்னா, எல்லா ஹைஸையும் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹை இருக்குன்னு காட்டுறேன். இது ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை இருக்குது, இது ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் நாம் ட்ரேட் பண்ண இடம் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. இப்போது கான்ஃப்ளூயன்ஸ் எங்கே வருதுன்னா, ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரேட் பண்ணுற குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுற குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி மல்டிபிள் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸோ இல்லை வந்து மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜியோ அலைன் ஆகிறது தான் வந்து கான்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டும் இங்கே மீட் பண்ணுறதுனால தான் இந்த கான்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னேன். உங்களுக்கு இது புரியலைன்னா அடுத்த ட்ரேடுமே வந்து வெயிட் பண்ணி இதே கான்ஃப்ளூயன்ஸில் எடுக்கலாம். உங்களுக்கு அப்போ கிளியராக புரியும் கான்ஃப்ளூயன்ஸோட பவர் என்னன்ட்டு. ஸோ வந்து நான் வெயிட் பண்ணி அந்த செகண்ட் ட்ரேடை வந்து கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடாகவே பண்ணுவோம். நான் வெயிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடும் ஸ்கேல்ப் ட்ரேடாகவே எடுக்கலாம். ஸோ அதே சார்ட்க்கு வந்துட்டேன். வெயிட் பண்ணி மறுபடியும் பாருங்கள், கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்காக நான் அதே சார்ட் காட்டுறப்போ 1 ஹவரில் காட்டுறேன். நாம் விட்ட இடத்துலேருந்து ப்ரைஸ் கீழே போயிருக்கு. நம்ம வரைஞ்ச சப்போர்ட்டை வந்து அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலே வந்து அதே ட்ரெண்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்து அது வந்து நீங்களே பார்க்கலாம் செல் ப்ரெஷர் எவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. அந்த கேண்டில் விற்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே வந்துச்சு, சப்போர்ட்டை வந்து இது பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போ அதே கான்ஃப்ளூயன்ஸ், இதுதாங்க கான்ஃப்ளூயன்ஸ் ஏரியா. ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் லைன் ரெண்டுலேயுமே வந்து அது பாருங்கள் மேலே ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு திணறுது. ஏன்னா செல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ரெண்டு பக்கம் இருக்க ட்ரேடர்ஸுமே வந்து ப்ரைஸை புஷ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அழகாக ஒரு ஷார்ட் எடுக்கலாம். பட் 50% தான் நான் மறுபடியும் யூஸ் பண்ணுற போகிறேன். 50% வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக வச்சுக்க போகிறோம். ஸோ ஏன்னா ஹை லெவரேஜ் வச்சுருக்கோம், அதுக்காக தான். ஸோ 12x வந்து நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதோட டேக் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஏர்லியாகவே எடுத்துடலாம். ஏன்னா ஸ்கேல்ப் ட்ரேட்னால ரொம்ப நேரம் இருக்க வேணாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளே அந்த ட்ரேடை முடிக்க பார்ப்போம். இப்போ டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறேன். இது எப்படி வரைகிறேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த நான் வரைகிற லைனில் ப்ரைஸ் வந்து போத் சப்போர்ட்டாகவும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸாகவும் பண்ணியிருக்கு. ஸோ நடுவில் இருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அந்த லைனை. அதே மாதிரி இந்த 2 கார்னரில் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இது பண்ணியிருக்கு. ஸோ இது பர்ஃபெக்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை வந்து நம்ம வந்து டேக் ப்ராஃபிட் யூஸ் பண்ணிப்போம், அதாவது பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ டேஷ்போர்டில் போயிட்டு டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிடலாம். 27,909 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வரைஞ்ச சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் படி இதை நான் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் மேலே வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சார்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஒர்க் ஆகுதுன்ட்டு. செல் ப்ரெஷர் அழகாக தெரியுது. இங்கே இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். லாங் விக் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. மேலே ப்ரைஸ் வந்து டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தாலும் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த ட்ரேட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிட்டு கீழே வந்துச்சு, மறுபடியும் கீழே போயிட்டு சப்போர்ட் டச் பண்ணிட்டு இப்போ அந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஏரியா வந்தோடனே ஹெவியாகவே அந்த செல் ப்ரெஷர் கிளியராக தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷன் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் $3 இருக்கும். நம்ம வந்து நம்மளோட ஏரியாவுக்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் 27,900 வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிடுச்சு. ப்ராப்பராக அந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஏரியாவில் இருக்க ரிஜெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ செல் ப்ரெஷர் இருக்குது. அதுவும் இந்த க்ரீன் கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுக்கும் ப்ரைஸ் வந்து கீழே போகுதுன்ட்டு. இங்கே வந்து அடிஷ்னலாக கூட ஃபண்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி ஷார்ட் எடுத்துருந்தோன்னா நாம் ஆனால் $100 வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால நாம் பண்ண போகிறதில்ல, நான் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ரொம்ப டைம் எடுக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறோன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கணும். இங்கே 2 hours தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு $6 அந்த மாதிரி இடத்துலையே ப்ராஃபிட் எடுக்கலான் இருக்கேன். ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து $6 கிட்ட வந்துருச்சு. எக்ஸாக்டாக வந்து $6 டச் பண்ணும்போது நான் மார்க்கெட் க்ளோஸே பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறோம், நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேட் வந்து தனியாக அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஷார்ட். ஸோ பொசிஷனை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி $2.5 ப்ராஃபிட் இருந்துச்சு. இப்போ 7.92 இருக்குது. அப்படின்னா
$5.4 ப்ராஃபிட்டு, ஃபீ எல்லாம் போக. ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போது 2 டைம் ஃபீ இருக்கும். அது போக இதுதான் நம்ம ப்ராஃபிட். இந்த ட்ரேடை நம்ம ட்ரேடிங் ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி 4th BTC USDT பேர் ஷார்ட் பொசிஷன் எடுத்தோம். 28,217 தான் நம்மளோட என்ட்ரி. பொசிஷன் சைஸ் அதோட நோஷனல் வேல்யூ, பொசிஷன் சைஸ் இன்ட்டு கரண்ட் ப்ரைஸ், என்ட்ரி ப்ரைஸ் போட்டிங்கன்னா அது நோஷனல் வேல்யூ. டேக் ப்ராஃபிட் வந்து 28,000 வச்சுருந்தோம். எக்ஸிட் ஆனதாங்க தான். ஃபீ வந்து 0.24. இந்த டைம் வந்து அதிக பர்சன்டேஜ் எடுத்தனால $6 ப்ராஃபிட். ஃபீ போக நம்மளுக்கு வந்து 5.8 சம்திங் வந்துச்சு. கான்ஃப்ளூயன்ஸ் அதே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் பேஸில் தான் எடுத்தோம். இப்போ இந்த லாஸ்ட் 2 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் தான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட்டும் அதே கான்ஃப்ளூயன்ஸில் எடுத்தோம். அதோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல இங்கே ஷார்ட் பண்ணோம், ஆனால் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி மறுபடியும் அந்த கான்ஃப்ளூயன்ஸ் காட்டுறதுக்காக மறுபடியும் அதே இடத்துலேயே ட்ரேட் எடுத்தோம். அது மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த நாள். ஸோ இது 3rd எடுத்தது, இது வந்து 4th எடுத்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சப்போர்ட் லைனில் வந்து பட்டு ப்ரைஸ் வந்து நல்லாவே பையிங் ப்ரெஷர் வந்து காட்டுது. அந்த விக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டான இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரேட் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேருக்கு வந்து பிட்காயின்லாம் வேறு பேர் எடுக்கலாம். ஸோ நான் ஈத்தேரியம் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி மேலே போயிருக்கு. ஸோ நான் இங்கே வந்து மறுபடியும் ஷார்ட் பொசிஷன் தான் எடுத்தாலும் ஒரு வழி இல்லை. ஏன்னா இங்கே வந்து லாங் எடுக்கிறது நல்லதில்லை. ஸோ எப்பயும் போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஆனால் டெய்லியிலேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லேருந்து எப்பயுமே கீழே போயிட்டு அப்புறமேலே நீங்கள் வந்து லோ டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வரையும் போது கண்டிஷன் என்னென்னா, ப்ரைஸ் வந்து அந்த லைனை எதர் சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ டச் பண்ணியிருக்கணும். மினிமம் 2 டச் இருக்கணும். எவ்வளோ அதிக டச் இருக்கோ அவ்வளோ அளவுக்கு அது ஸ்ட்ராங்கான ஒரு லைனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வரைஞ்ச லைன்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3 or 4 டச் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்போ வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு எக்ஸ்டெண்டட் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இது வந்து யூஸ்வலாக ட்ரெண்ட் லைன் மாதிரி இல்லை, எல்லா ப்ரைஸையும் நான் கனெக்ட் பண்ணல. பட் எந்த இடத்துலலாம் வந்து ப்ரைஸ் வந்து அது இது பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் அந்த ஒரு ஹையர் லெவலில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த புல் ரன் வந்துருச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம். அது வரைக்கும் புல் ரன் வரல. இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் புல்லிஷ் மார்க்கெட் தான். நான் இதை வந்து ஒரு புல் சைக்கிளாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இதுக்கிட்ட மறுபடியும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும். எதுக்குன்னா கான்ஃப்ளூயன்ஸ்க்கு. ஏன்னா அங்கே கொஞ்சம் செல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி போன லாஸ்ட் 2 ட்ரேட்ஸில் பார்த்தோமோ அதே மாதிரி. ஸோ அதனால் அதையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் $2,500 ஈத்தேரியம் போச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஹெவி செல் ப்ரெஷர் இருக்கும் அந்த ரேஞ்சில். இப்போது நம்ம ட்ரேடுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம இருக்க போகிறது ஸ்கேல்ப் தான். அதனால் அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம்க்கு ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கலாம். ஸோ 1 hourலேருந்து அப்படியே பார்க்கலாம். இப்போ இங்கேயும் நம்ம வரையணும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபியூரி பி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆசிலேட்டர் நம்ம பார்க்கணும் அது எப்படி இருக்குன்ட்டு, ஏதாவது டைவர்ஜன்ஸ் இருக்கான்ட்டு. இங்கே மறுபடியும் கிளியராக டைவர்ஜன்ஸ் தெரியுது 1 hourல. ஸோ நான் அதையும் எடுத்துக்கிறேன். ஹை ப்ரைஸில் ஆசிலேட்டரில் வந்து ஹையர் லோ. ஸோ ஒரு ப்ராப்பர் டைவர்ஜன்ஸ் இருக்குது. இப்போ நான் டேஷ்போர்டில் ஈத்தேரியம் பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேடில் 50% பதிலாக 25% வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பொசிஷன் சைஸாக. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்குது. இந்த மொமெண்டம் அப்படி பில்ட் ஆகி போயிடுச்சுன்னா அந்த ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் 25% கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஓப்பன் பண்ணுறேன். மீதி இருக்க மணியை 50-50 பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 50 வந்து ரீசன்ட் ஹை இருக்குல்ல அந்த இடத்துலையும், மீதி இருக்க அதர் 50 வந்து நம்ம வரைஞ்ச ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குல்ல அதுலேயும் வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 50% வந்து நம்ம வரைஞ்ச இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து வச்சிட்றேன். $2,192. அங்கே வந்து $41. மீதி இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் அந்த ரீசன்ட் ஹை சொன்னோம்ல அந்த 2,138 or 30 அந்த ரேஞ்ச் எக்ஸாக்ட் பண்ணாலும் அது க்ளோஸாக நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் நம்ம செட் பண்ணியாச்சு. அது ட்ரிகர் ஆகுமோ ஆகலையே எனக்கு தெரியல. பட் அந்த ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்போ நீங்கள் ரொம்ப அன்ஷூராக இருக்கீங்களோ அப்போ உங்களோட பொசிஷன் சைஸை வந்து நீங்கள் இப்படி பிரித்து வைக்கலாம். ஆனால் ஒரு பொசிஷன் சைஸும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆவரேஜிங் கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரேடில் நாம் வச்ச மீதி 2 பொசிஷன் வந்து ஃபில்லே ஆகலை. ப்ரைஸ் ஆல்ரெடி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு.
நாம் எடுத்த ஒரே ஒரு ட்ரேட் தான் இருக்குது $26. ஆல்ரெடி அதில் 5% நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து ஸ்கேல்ப் ட்ரேடிங்காக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக. ஸோ நான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரேடில் வந்து வாலடைலான பேர் எடுத்து அதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம். வாலடைலான பேர்னால் கம்மி லிக்விடிட்டி இருக்க பேர்லாம் வந்து யூஸ்வலாக வந்து ரொம்ப வாலடைலாக இருக்கும். இது மாதிரி அதிக லிக்விடிட்டி இருக்க ஈத்தீரியம், பிட்காயின்லாம் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேரை வச்சு நம்ம அதிக ப்ராஃபிட் பண்ண பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ட்ரேடிங் ஜேர்னல் எழுதிடலாம். ஸோ இன்றைக்கி 8th ஈத்தீரியம் USDT ஷார்ட் பொசிஷன் தான் எடுத்தோம். $2,119 என்ட்ரி. இது வந்து ஈத்தீரியமில் 0.08 ஈத்தீரியம் அந்த பொசிஷனோட வேல்யூ. ஸ்டாப் லாஸ் வைக்கல, ஏன்னா நம்ம 2 ஆவரேஜிங் வச்சுருந்தோம். டேக் ப்ராஃபிட் வந்து 2,104, எக்ஸாக்டாக 1% இல்லை, பட் 1%ஓட கொஞ்சம் கம்மி. ஸோ $1.27 ப்ராஃபிட், ஃபீ போக 1.15 சம்திங். டைவர்ஜன்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக எடுத்தோம். இந்த அடுத்த ட்ரேடில் ஒரு வாலடைலான பேர் எடுப்போம். அதாவது லார்ஜ் கேப் காயின் எதுவும் எடுக்காமல், ஈத்தீரியம், பிட்காயின் இந்த மாதிரி எடுக்காமல் ஸ்மால் கேப் காயின் வந்து எடுப்போம். ஸோ வாலடைல் பேர்னால் வந்து யூஸ்வலாக 24 ஹவர்ஸில் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெர்சன்டேஜ் ஆஃப் போத் சைட் எதர் வந்து -4-5 கீழே இருக்கலாம், இல்லை +4-5 கீழே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேர் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இதுக்கு DYDX பேரை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ சார்ட்ஸில் போய் பார்ப்போம். சேம் ரொட்டீன் தான். டெய்லியிலேருந்து அப்படியே ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு போவோம். ஸோ டெய்லியில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். அடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ டெய்லியில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன், எங்கே வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரைஸ் க்ளோஸாக தான் இருக்குது. அப்புறம் அப்படியே 12 hours 6 hours கீழே வரேன். எக்ஸ்டெண்டட் ட்ரெண்ட் லைன் இல்லாமல் நார்மல் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். பாருங்கள், இதில் மினிமம் வந்து 4 டச் இருக்குது. ஆல்ரெடி இதை வந்து பிரேக் பண்ணி போயிருக்கு. ஸோ வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு கிளியராக. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லாவே வந்து அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. நான் இப்போ வந்து இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன் சப்போர்ட் லெவல் பார்க்குறதுக்காக. ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம டேக் ப்ராஃபிட் வைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். பட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வைக்க போகிறதில்ல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் லைனை வச்சு தான் நான் வந்து டேக் ப்ராஃபிட் எடுக்க போகிறேன் இதுலேயுமே. மேபி இது லாங் டேர்மில் அதிகமாக கூட போகலாம், ஏன்னா நம்ம ஸ்விங் பண்ணல. அதனால் ஸ்கேல்ப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சீக்கிரமாக எடுக்க தான் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 hours நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் வேவ் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரில் மொமெண்டம் கம்மியாகிட்டே போகுது, ஆனால் ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு கிளியர் இண்டிகேஷன் எக்ஸாஷன் இருக்குன்ட்டு. ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக இங்கேருந்து கீழே வரும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் பொசிஷன் எடுப்போம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கிராஸ் லெவரேஜில் வச்சு கொஞ்சம் ஹை லெவலில் ஹை ரிஸ்க் எடுக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி டாப் ஆகிடுச்சு, ரொம்ப மேலே போயிடுச்சு, கண்டிப்பாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 50% வந்து இப்போ எடுக்கிறேன். இப்போது மீதி 50% நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் எங்கே எடுக்கலான்னு ஒரு சப்போர்ட் லைனில் வரைஞ்சிக்கலாம். நான் அதே மாதிரி தான் எடுக்க போகிறேன். ஸோ வந்து பாட்டமில் அதிக டச் இருக்குது, ப்ரைஸ் எங்கே அதிக இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கோ அந்த டச்செல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் லைன் வரைகிறேன். இதை வந்து நம்ம டேக் ப்ராஃபிட்டாக வச்சுப்போம். இல்லை இதுக்கும் கீழே வந்து போகிற மாதிரி மொமெண்டம் மாறிச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம செட்டப்பை வந்து கான்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன ட்வீக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. கான்ஸ்டண்ட்டாக ஒரே செட்டப்பை வச்சுட்டு உட்காந்துருக்க தேவையில்லை. அது முக்கியமாக டே ட்ரேட் பண்ணும்போது, இது மாதிரி ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணும்போது அதெல்லாம் முக்கியம். ஸோ நான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் ட்ரெண்ட் லைன் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு சப்போர்ட் லைன் இருந்தாலும் லோவர் டைம் ஃப்ரேமில் அதுவும் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா மொமெண்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே அப்வர்ட்ஸ் மொமெண்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே கூட அது க்ளோஸ் ஆகும். ஸோ பார்க்குறேன், நான் மீதி 50% எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் டாப் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம டோட்டலாகவே இந்த ஷார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லா அமௌண்ட்டையுமே $108.1 ஆல்மோஸ்ட் $109 இருந்துச்சு. ஃபீ எல்லாம் போக $108.16 இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போது இது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் 4 hours வந்து எவ்வளோ செல் ப்ரெஷர் வந்து காட்டியிருக்குன்னு. 2 கேண்டில் வந்து லாங் வீக் கேண்டில் இருக்குது. ஸோ கரெக்டாக ப்ரைஸ் கீழே வரும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பார்க்குறது தான். இது நான் சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ட்ரேட்ஸுமே வந்து 1 hour மேலே போயிடுச்சு.
இது எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம டேக் ப்ராஃபிட்டை செட் பண்ணிவிடுவோம். நம்ம வரைஞ்ச சப்போர்ட் லைன் பேஸ் பண்ணி 3.035 அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அதை வந்து செட் பண்ணுவோம். அது கீழே போகலாம். நான் பட் ஆனால் ஒரு டே ட்ரேட் செட்டப் வைஸில் நான் அதை பார்க்குறேன். ஸோ அப்படி பண்ணால் $42 ப்ராஃபிட். அங்கே போகுமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி கூட க்ளோஸ் பண்ணலாம். டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துச்சுன்னா. ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து மேலே போகுது. நம்ம எடுத்ததுலேருந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம். -$5 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ட்ரியிலிருந்து கரெக்டாக வந்து நான் ஸ்டாப் பொசிஷன் வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4% வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. 4% இஸ் ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு ஹை வாலடைல் பேர். கண்டிப்பாக 4% டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அது ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும். பட் நம்ம அதை இது இவ்வளோ தூரம் போனதுனால கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பேனிக்கே ஆகக்கூடாது. இப்போ இந்த ட்ரேடை நம்ம ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 hours மேலே ஆகிடுச்சு. இது ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடாக தான் இருந்தோம். பட் ஆனால் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ண விரும்பல. ஸோ இது வந்து ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு ஃபைனலி. ஸோ அதனால் ப்ராஃபிட் நல்லா இருந்தால் நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப க்ரீடாக இருந்தோன்னா அது ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடில் நல்லா இருக்காது. ஏன்னா ஹை லெவரேஜ் எடுத்திருக்கோம், 12x லெவரேஜ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஹை வாலடைல் பேரில் 12xலாம் வந்து ரொம்ப அதிகம். இதுக்கு மேலே போகவே கூடாது. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோலபிளாக இருக்கணும். ஒரு லெவரேஜ் வந்து கார் ஓட்டுற மாதிரி ஹை ஸ்பீடில் போனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்கில் இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மேலே லெவரேஜே எடுக்கக்கூடாது. ஸோ நான் இது டீசென்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ட்ரேடை வந்து இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் $21 ப்ராஃபிட். அது வந்து 21% நம்ம போட்ட கேபிட்டலில். ஸோ இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ டோட்டலாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ட்ரேடில் $31.48 ப்ராஃபிட். ஸோ பேசிக்காக $100 போட்டோம், $31 வந்து முடிச்சிருக்கோம் இந்த ட்ரேடை. இதையும் வந்து நம்மளோட ட்ரேட் ஜேர்னலில் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஃபைனலாக வந்து இதை வந்து எப்படி கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த சீரீஸை. உங்கள் சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இந்த ஃபைனல் ட்ரேடையுமே நம்ம ட்ரேடிங் ஜேர்னல் எழுதிடலாம். 12th அன்றைக்கி இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். DYDX பேர் ஷார்ட் பொசிஷன் எடுத்திருக்கோம். என்ட்ரி வந்து 3.14. அதோட நோஷனல் வேல்யூ வந்து $1,297. ஏன்னா நம்ம 12x லெவரேஜ் எடுத்ததுனால. ஸ்டாப் லாஸ் வந்து 3.21 வச்சுருந்தோம். அது ட்ரிகர் ஆகலை. டேக் ப்ராஃபிட் வந்து 3.08 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஃபீ வந்து 0.52. பட் ஆனால் இது ஃபீ அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிராஸ் லெவரேஜ் எடுத்ததுனால அது ஃபுல் அமௌண்ட் யூட்டிலைஸ் பண்ணல. அது வேறு மாதிரி மெக்கானிசம். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோட்டல் கேபிட்டலில் வந்து 1.91% மூவ் இது. ஃபியூரி பியில் மொமெண்டம் எக்ஸாஷன் ஆனதுனால தான் இந்த ஷார்ட் பொசிஷன் எடுத்திருந்தோம். ஏன்னா டோட்டலாக பேரிஷாக இருந்துச்சு. இந்த சீரியஸை பெட்டராக கொண்டு போகிறதுக்கு உங்கள் ஃபீட்பேக் முக்கியம். எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த சீரியஸை நம்ம பெட்டராக கொண்டு போகலாம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.